ஒரு நாயகன் உதயமாகிறான். யுகபாரதியுடைய ஒரு கவிதை இருக்கு. இன்னைக்கு வெளியில கூட்டு போவீங்களா என்று தொடங்கி, இன்றைக்காவது வெளியில் கூட்டி செல்வீர்களா என்று கேட்கிறாள் மனைவி. இன்னைக்கு வாங்கி தருவீர்களா என கேட்க தொடங்கி, இன்னைக்காவது வாங்கி தருவீர்களா அப்பா என கேட்கிறது குழந்தை. இன்னைக்கு ஜெயித்து விடுவேன் என நம்ப தொடங்கி, இன்னைக்காவது ஜெயித்து விடுவேன் என ஓடிக்கொண்டே இருக்கிறேன் நான். அப்படி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்திலிருந்து ஒரு மனிதன் இதே மாதிரி ப்ரெஸ் ஈவெண்ட்லாம் பின்னாடி உட்கார ஆரம்பிச்சு, இது மாதிரி ப்ரெஸ் ஈவெண்ட்லாம் ஆங்கருக்கு சைடில் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சு, இன்னைக்கு ஜாம்பவான்கள் சார்லிக்கும் சரண்யா மேடமுக்கும் நடுவில் வந்து உட்காந்துருக்கானா, அது வந்து அவனுடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு. ராஜு உட்கார். தமிழ் சினிமாவில் உண்மையாக உழைச்சா அதை ஜெயிச்சிடலாம். இந்த சினிமா தான் வருடத்தில் 52 வெள்ளிக்கிழமைகளை வைத்திருக்கிறது. அதில் ஒரு வெள்ளிக்கிழமையை நமக்கும் தருது. அது யாருடைய ஃப்ரைடே என்னைக்கு வரும் தான் நமக்கு தெரில. நீ உண்மையாக உழைச்சிக்கிட்டே இரு ராஜு. அது மாதிரி ஆள் தான் நீ. இது மாதிரி படம்லாம் நடித்த பிறகு நிறைய பாராட்டுவாங்க. எல்லாத்தையும் நம்பிடாத. நிறைய திட்டுவாங்க. திட்டுறவங்களையும் முழுசாக நம்பிடாத. உனக்கு தெரியும் நம்மளுடைய ரூட் எது, எதை நோக்கி போகிறோம்னு.